உயிர்மை வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தம்பி விஜய்க்கு இன்றைக்கி பிறந்த நாளாமா. ஒரே ஆர்ப்பாட்டமாக விசிலடிச்சன் குஞ்சுகளெல்லாம் இன்றைக்கி ஒரே ஆர்ப்பாட்டமாக அதை கொண்டாடிட்டுருக்கீங்க. நம்ம இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற அளவில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவில் அடிமைப்பட்டு நிற்கிறோம். தமிழர்களாக நம்ம அடிமையாக இருக்கிறோம். இன்றைக்கி யார் வேணால் என்ன சட்டத்தை வேணால் போட்டுறாங்க. ஆனால் அந்த சட்டங்கள் தான் செல்லுதே ஒழிய நம்மளுடைய தேவைகள் என்ன, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன சேவைன்னு எந்த அரசியல்வாதிகளும் இன்றைக்கி யோசிக்கிறதே இல்லை. அவங்க தேவைகளை மட்டும் அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாம் அடிமைகளுக்கு என்ன பிறந்தநாள் வேண்டி கிடக்குது? உண்மையாகவே அது எனக்கு கோபத்தை தான் வர வைக்குது. நாம் இன்றைக்கி அடிமையாக வாழ்கிறோம். இங்கே நம்ம பிறந்தநாள் கொண்டாடுற அளவில் இல்லை. எங்கே பார்த்தாலும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வீடுகளில் தங்கி இருக்கக்கூடிய வயதான முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொலை, பட்டினி, நிறைய கல்விக்காக இந்த நீட் தேர்வை கொண்டு குழந்தைகள் படிக்க முடியாமல் போகிறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்குது. இதை பற்றி பேச வேண்டிய ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்குது. இது எனக்கு மன வேதனை தான் தருது, மகிழ்ச்சியே தரல. இதை மாறணும். ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி இங்கே எதுக்காக தேவை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவர் நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் பெண்கள் கூட போய் ரத்த தானம் செஞ்சுட்டு வந்தோம். எல்லா மாவட்டத்துலேயுமே ரத்த தான முகாம் போட்டு எல்லோரும் ரத்த தானம் கொடுத்தோம். அதே போல் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை இருக்குது. அதில் இந்த மரம் மட்டைகள் ஒரு கூட்டம் நடந்ததுன்னா கூட அங்கே விழுகிற குப்பை கூட சுத்தம் பண்ணி விட்டு தான் வராங்க. மரங்களை வளர்க்கறதுக்கு நிறைய செடிகள் கொடுக்குறோம், மரக்கன்றுகள் கொடுக்குறோம். ஒரு திருவிழா அப்படின்னாவே அங்கே நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய செயல்பாடு என்னென்னா, ரத்த தான முகாம், அதுவோட இந்த மரக்கன்றுகள் வழங்குது. இந்த மாதிரி சிறந்த செயல்களை செய்யுது. இந்த நேரத்துக்கு நமக்கு முக்கியமான தேவை நாம் தமிழர் கட்சி தான். இவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்கிற பேரில் மக்களை கஷ்டப்படுத்தலை. ஒன்றும் இல்லை, ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க அரை மணி நேரமாக. இந்த பட்டாசுனால என்ன தெரியுமா? காற்று மாசடையுது. காற்று மாசடைகிறதுனால முதியோர்கள், குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க உடல் நலக்குறைவினால். இதெல்லாம் மாற்றுறதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தேவைப்படுது இந்த இடத்துல. அதனால் நாம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்போவுமே ஆதரவு தரணும். அண்ணன் சீமான் அவர்களுக்கு, அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்குது. அவரோட தமிழ் உச்சரிப்பு இனிமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது கேட்பேன். அவர் பேசுகிறத தொடர்ச்சி நான் கேட்டே தான் இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் விரும்பினதுனால தான் இன்றைக்கி அவர் 37 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினோட சேவையும் தேவையும் இங்கே தேவைப்படுது நம்ம நாட்டுக்கு. அதனால் இந்த உயிர்மை வலையொலி பார்க்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்து இன்னும் சீமானண்ணனோட கரத்தை வலுப்படுத்துங்க. வலுவாக ஆனால் தான் நம்மளுடைய குரல் அங்கே எடுபடும். இங்கே நம்ம குரலற்ற ஒரு அடிமைகளாக, ஏதிலிகளாக தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்குன்னு எதுவுமே கிடையாது. அவங்க வரி விதித்தாங்கன்னா நம்ம வரி செலுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம எதிர்த்து கேட்க முடியுதா? திடீர்னு கரண்ட் பணத்தை உயர்த்துகிறாங்க, மின் கட்டணத்தை திடீர்னு உயர்த்துகிறாங்க. அதே போல் ஜிஎஸ்டிங்கிற பேரில் இந்த மதிப்பு கூட்டல் வரி 4% இருந்தது, இன்றைக்கி 18% மாறி நிற்கிது. இதையெல்லாம் யார் எதிர்த்து கேட்குறது? அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நமக்கான தேவைகள் சேவைகள் நிறைவேற்றப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை? இன்றைக்கி போக்குவரத்து பணி எடுத்துட்டிங்கன்னா பூரா தனியார் வசம். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அவங்களுடைய நிலுவைத் தொகை கூட கொடுக்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகளை நிறைய அண்ணன் எடுத்து பேசுகிறாரு. அதே போல் இன்றைக்கி ஆசிரியர்களை பாருங்கள், நியமன ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது ஒரு
பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதையும் இந்த அரசு, திமுக அரசு அதை செய்ய மாட்டேங்குது. அவங்க எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்க அதையும் செய்கிறதில்ல. இப்போ தமிழில் குடமுழுக்கு பண்ண சொல்லி தமிழ் கடவுள் யார்? நம்ம திருச்செந்தூரில் இருக்கிற முருகர் ஐயா தான். இந்த முருகர் ஐயாவுக்கு தமிழில் ஔவையார்கிட்ட பாடின பாட்டு கேட்டவர் அவர். எனக்கு தமிழில் என்னுடைய பேரை வரிசைப்படுத்தி பாடுங்கன்னு ஔவையாரிடமே கேட்டதாக வரலாறுகள் இருக்குது. அப்பேற்பட்ட முருக கடவுளுக்கு இன்றைக்கி தமிழில் குடமுழுக்கு இல்லையா? என்னம்மா அநியாயம்! நமக்கு குடமுழுக்கு தமிழில் தான் பண்ணணும்னு முருகரை கேட்பார். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகிட்ட கடவுள் நீங்கள் போய் இதுக்காக போராடுங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி கடவுள் எங்களுக்கு நிர்ணயிச்சாட்டார். எங்கள் அண்ணன் போராடி இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. நாளைக்கு குடமுழுக்கு நடக்கும்போது தமிழில் தான் நடத்தப்படணும். இல்லை நான் சமஸ்கிருதத்தில் தான் நடத்துவேன்னா சாமியே மன்னிக்க மாட்டார். அப்பேற்பட்ட முருக கடவுளுக்கு தமிழில் குடமுழுக்கு செய்யணும். தமிழ் மொழி போல் வேறு எந்த மொழி இனிமை தராது. நம்முடைய மொழி தமிழ் தான். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் குடமுழுக்கு செய்யறதுக்கு உங்ககிட்ட போராடி தான் பெறணுங்கிற நிலை இந்த நாட்டில் இருக்குன்னா அப்போ நம்ம அடிமைகளை தவிர நம்ம யார்? இந்த கேள்வியை எல்லோரும் கேளுங்க, எல்லோரும் கேட்டுக்கோங்க. இதை நம்ம விடவே கூடாது. தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும். எங்களுடைய அண்ணனோட கருத்தை வலுப்படுத்தி நாங்களும் அதுக்காக போராட தயாராக இருக்கோம். அனைவரும் இந்த செய்தியை உலகமெங்கும் பரப்பி தமிழ்நாடு முழுக்கவும் இதை பற்றி பரப்பணும். இப்போ ஒன்றும் இல்லை, கலைஞர் தான் முதல் முறையாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர்கள் ஆகலான்னு பண்ணாரா? அப்போ கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணலான்னு சொன்னார். இன்றைக்கி எத்தனை கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணுறாங்க? போய் பாருங்கள். இந்த கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணப்படும்னு போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க தமிழில் பண்ணுறதில்ல, சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி மருதமலையில் குடமுழுக்கு தமிழில் பண்ணுங்கன்னு கோவையில் போன மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்தது நாம் தமிழர் கட்சி சார்பில். அங்கேயும் அதே மாதிரி தான் தமிழில் சும்மா மட்டும் பண்ணிவிட்டு குடமுழுக்க சமஸ்கிருதத்தில் தான் பண்ணிட்டாங்க, தமிழில் பண்ணலை. இப்போ அதே கண் துடைப்பு நாடகம் நடக்குது இங்கே. அதெல்லாம் நடக்கக்கூடாது. உண்மையாகவே தமிழ் கடவுளுக்கு தமிழ்லையே தான் குடமுழுக்கு நடந்தாகணும். அனைவரும் இதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.